ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி டோக்லா தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அது கூடவே நல்லா காரசாரமான ஒரு சட்னியும் செய்ய போகிறேன். ஸோ இப்போ வாங்க ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த டோக்லா பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி டோக்லா பார்த்தீங்கன்னா கடலை மாவு வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அந்த மாவு எடுக்கும்போது ஸ்பூனை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு கப் அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாவும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும், ஃபைன் பவுடராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு சல்லடையில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோக்லாவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து ஒரு தட்டோ ஸ்டாண்டோ இல்லை ஒரு கிண்ணமோ உங்ககிட்ட எது இருக்குதோ அதை வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு மேலே மூடி போட்டு நம்ம இட்லிக்கு வந்து தண்ணி முன்னாடியே எப்படி கொதிக்க வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோக்லாவை ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பேக்கிங் பேன் இல்லைன்னா நல்லா குழியாக அகலமாக இருக்கிற ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அகலமான பாத்திரம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக்கிங் ட்ரேயை வந்து நல்லா ஆயிலை வச்சு எல்லா சைடும் நல்லா க்ரீஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோக்லாவை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க, சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா சுகர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து உங்களுக்கு எல்லா கடையிலையுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சிட்ரிக் ஆசிடையும் வந்து இந்த தண்ணியிலையே சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு இந்த சுகரு இந்த சிட்ரிக் ஆசிட் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சிட்ரிக் ஆசிட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகரும் சிட்ரிக் ஆசிடும் நல்லா கரைஞ்சவனே இப்போ இதில் வந்து நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ டோக்லாக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா டோக்லா வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு விடாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக கலர் வந்து டார்க்கர் கலர்லேருந்து லைட்டர் கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் இந்த பேட்டரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், இது 3த்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு இந்த மாவை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷமாக நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடாவை டைரெக்டாக நீங்கள் பேட்டரில் சேர்த்திங்கன்னா அது சரியாக மிக்ஸ் ஆகாமல் சம்டைம்ஸ் அங்கங்கே ரெட் ஸ்பாட்ஸ் மாதிரி வந்துடும். அதனால் பேக்கிங் சோடா ஒரு சின்ன பவுலில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்துட்டு இந்த விஸ்கை வச்சு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நல்லா வந்து புசு புசுன்னு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் பேட்டரு. இப்போ இதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் வந்து இந்த பேட்டரை ஃபுல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேக்கிங் பேனை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டீமரில் வச்சுடுங்க. வச்சுட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு இதை ஸ்டீம் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பாருங்கள். அது நல்லா க்ளீனாக வந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சு. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பேன்லேருந்து வெளியில் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோக்லா வந்து நல்லா ஆறுறதுக்குள்ளே இதுக்கு மேலே ஊற்றுற சுகர் சிரப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவொடனே இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சவொடனே இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை வந்து நல்லா 2ஆக கீறி இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகா கொஞ்சம் லைட்டாக வதங்கினவொடனே இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக சுகரையும் சேர்த்துட்டு இப்போ இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி தண்ணி வந்து ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த டோக்லா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து டீமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட்ஸ்லலாம் வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நைஃபை வச்சோ இல்லை கையாலேயோ நீங்கள் லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான டோக்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்று வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து நல்லா ஹோல்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது. அதே மாதிரி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குது பாருங்கள். நல்லா நான் கையில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணால் கூட அது அகெயின் அதே ஷேப்க்கு வந்து திரும்ப வந்துடுது. அந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது டோக்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை வந்து மேலே சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை வந்து இந்த டோக்லா மேலே எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் சிரப்பு நல்லா ஊற ஊற இந்த டோக்லா வந்து இன்னமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டோக்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சைடில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா காரம், புளிப்பு, ஸ்வீட்டு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக சுகரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோக்லாவை வந்து ஒரு சின்ன பீஸை எடுத்து இந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த சட்னியோட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ டோக்லாவை சேர்த்துட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய டோக்லாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியோடு இந்த டோக்லாவை டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.